விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ரெட்டனை கிராமம் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி பெருவிழா திருக்கல்யாண உற்சவத்தினை முன்னிட்டு முன்னதாக மங்கள தாம்பூல சீர்வரிசை பொருட்கள் பக்தர்களால் ஊர்வலமாக கோவிலுக்கு எடுத்து வரப்பட்டன. தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ சிவசுப்பிரமணியம் மணமகன் கோலத்திலும் ஸ்ரீ வள்ளி தேவசேனா மணமகள்கள் கோலத்தில் காட்சியளித்தனர். இதனைத் தொடர்ந்து கலச பூஜையும் காப்பு கட்டும் வைபவமும் பூணூல் அணிவிக்கும் நிகழ்ச்சியும் மங்கள நாள் அணிவிக்கும் வைபவம் மற்றும் மாலை மாற்றும் நிகழ்ச்சியும் நடைபெற்றன. மணக்கோலத்தில் உள்ள தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல் அடுத்த அணியாபுரத்தில் உள்ள பைரவி சமேத ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் ஆலயத்தில் ஐப்பசி மாத வளர்ப்பறை அஷ்டமி விழாவை முன்னிட்டு மூலவர் பைரவி சமேத ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் உற்சவர் கால பைரவருக்கு பஞ்சாமிர்தம், தேன், நெய், பால், தயிர், இளநீர், பச்சரிசி மாவு கரைசல், நெல்லிப்பொடி, திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம், பன்னீர், விபூதி, ஸ்வர்ணம் கொண்டு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வண்ண நறுமண மலர்களால் அர்ச்சனை செய்த பின் பல்வேறு தீப உபசரிப்பு உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் தேங்காய், வெண்பூசணிக்காய் தீபமேற்றி வழிபட்டு சென்றனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் பீலிக்கல் பாளையம் கரட்டூர் அருள்மிகு விஜயகிரி வடபழனி ஆண்டவர் திருக்கோவிலில் கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு 7ஆம் நாள் நிகழ்வாக காலை முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள், சந்தனம், விபூதி பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு கோபுர தீபம், பஞ்ச தீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டன. இதில் இப்பகுதி பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பின்னர் உற்சவர் முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவ நிகழ்வு மிக விமர்சையாக நடைபெற்றது. அப்போது விநாயகர் வழிபாட்டுடன் துவங்கிய திருக்கல்யாண வைபவ நிகழ்வு கங்கணம் கட்டுதலுடன் திருமாங்கல்ய தாரணம் அணிதல், மாலை மாற்றுதல் உள்ளிட்டவைகளை சிவாச்சாரியார்கள் மிக விமர்சையாக செய்தனர். பின்னர் திருக்கல்யாண வைபவ நிகழ்வு முடிந்தவுடன் உற்சவர் முருகப்பெருமான் தேவியர்களுடன் காட்சியளிக்க பல்வேறு தீப உபசரிப்புடன் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டம் கூலிப்பட்டி கந்தபுரியில் அருள் பாலிக்கும் அருள்மிகு பழனி ஆண்டவர் திருக்கோவிலில் கந்தசஷ்டி பெருவிழாவை முன்னிட்டு செவ்வாய்க்கிழமையான இன்று திருக்கல்யாண வைபவம் நிகழ்வு மிக விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சிவாச்சாரியார்கள் திருக்கல்யாண வைபவ நிகழ்வினை விநாயக பெருமான் வழிபாட்டுடன் துவங்கி கோவில் வளாகம் முன்பு உற்சவர் முருகப்பெருமான் தேவியருடன் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார். அப்போது திருமண வைபவ நிகழ்வுகளை துவக்கினர். அப்போது கங்கணம் கட்டுதல் நடைபெற்ற பின் முறையாக திருமண சடங்குகள் ஒவ்வொன்றும் நடைபெற்றன. பின்னர் முருகப்பெருமானுக்கு வள்ளி மற்றும் தெய்வானை ஆகிய தெய்வங்களுக்கு திருமாங்கல்ய தாரணம் அரகுரா கோஷத்துடன் மிக விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் மாலை மாற்றுதல் உள்ளிட்ட வைபவ நிகழ்வுகள் நடைபெற்றது. பின்னர் முருகப்பெருமானுக்கு பல்வேறு தீப உபசரிப்புகள் காண்பிக்கப்பட்ட பின் புஷ்பாஞ்சலி நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்தனர். நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரத்தை அடுத்த காளிப்பட்டி கந்தசாமி கோவில் பிரசித்தி பெற்றுள்ளது. இங்கு கந்தசஷ்டி பெருவிழாவை முன்னிட்டு 6ஆம் நாளான நேற்று இந்த கோவிலில் சூரசம்ஹார நிகழ்வு மிக விமர்சையாக நடைபெற்றது. அதற்காக அலங்கரிக்கப்பட்ட முருகப்பெருமான் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் சூரனை வதம் செய்யும் சூரசம்ஹார நிகழ்வு மிக விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரூராட்சிக்குட்பட்ட பீரங்கிமேடு பகுதியில் அமைந்துள்ள அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடந்த 22ஆம் தேதி கந்தசஷ்டி விழா தொடங்கி 6 நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்வாக சூரசம்ஹாரம் நடைபெற்றதை தொடர்ந்து சுவாமிக்கு திருக்கல்யாண வைபோக விழா நடைபெற்றது. திருக்கல்யாண வைபோக விழாவில் உபயதாரர்கள் ஏற்பாட்டில் 1,50,000 மதிப்பீட்டில் புதிதாக வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி ஐம்பொன் உற்சவர் சிலை உருவாக்கப்பட்டு உற்சவர் சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. முன்னதாக காலை மூலவர் அருணாச்சலேஸ்வரர் அபித குஜலாம்பாள் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு
சிறப்பு அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிகளை பலர் மலர்களால் அலங்கரித்து எடுத்து வந்து வெங்கடேச பெருமாள் சன்னதி எதிரில் அமர வைத்து திருக்கல்யாண வைபவம் தொடங்கியது. இதில் முருகப் பெருமானுக்கு மேளதாளம் முழங்க சீர்வரிசை கொண்டு வரப்பட்டு யாகசாலை அமைத்து கணபதி ஹோமம் பூர்ணாகதி நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிகளுக்கு காப்பு கட்டுதல், பூணூல் அணிவித்தல், மாலை மாற்றுதல், மாங்கல்யம் கட்டுதல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் செஞ்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் உபயதாரர்கள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். கடலூர் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோவில் மகா கும்பாபிஷேகம் நவம்பர் 3 காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு நவம்பர் 1 யாகசாலை பூஜைகள் தொடங்க இருக்கிறது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தில்லை கோவிந்தராஜ பெருமாள் ராஜகோபுரம், கோவிந்தராஜ பெருமாள் கோவில் விமானம், புண்டரீக வள்ளித்தாயார் கோவில் விமானம், வேணுகோபாலர் சன்னதி விமானம், நரசிம்மர் சன்னதி விமானம், கருடர் சன்னதி விமானம் ஆகியவற்றில் பூஜிக்கப்பட்ட 21 கலசங்கள் தற்போது பொருத்தப்பட்டது. தற்போது 21 குண்டங்களுக்கான யாகசாலை பணிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை அருகே உள்ள பிரண்டைக்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ செந்தில் ஆண்டவர் திருக்கோவிலில் ஐப்பசி மாத உற்சவ பெருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இவ்விழாவை கோவில் நிர்வாகத்தினர் திரு குபேர சிவாச்சாரியார் நடத்தி வைத்தனர். முன்னதாக உற்சவர் ஸ்ரீ முருக பெருமான், ஸ்ரீ வள்ளி தெய்வானை தேவியர்களுடன் சர்வ அலங்காரத்தில் மனக்கோலத்தில் எழுந்தருளினார்கள். தொடர்ந்து திருமண சடங்குகள் நடைபெற்று சுவாமி அம்பாளுக்கு பட்டு சேலை, பட்டு வஸ்திரம் சாத்துதல் மற்றும் கன்னிகாதானம் பூஜைகள் நடைபெற்று வேத மந்திரங்கள் முழங்க வள்ளி தெய்வானை தேவியர்களுக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு பூஜை நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண வைபவத்தை கண்டு வழிபாடு செய்தனர். விழாவை முன்னிட்டு அன்னதானமும் நடைபெற்றது.